கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஜீவனுள்ள, உயிருள்ள, அற்புதமான, அதிசயமான, உயர்வான, வெற்றியான, விடுதலையான, சந்தோஷமான, சமாதானமான, மேன்மையான ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், எத்தனையோ வார்த்தைகள், அதில் ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், ஏசாயா 58:11 சொல்கிறது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். அதாவது ஒரு நீர்ப்பாய்ச்சலான, எப்போதுமே 24 நேரம் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு தோட்டம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு இலை கூட காஞ்ச இலையை பார்க்க முடியாது. எந்த செடியை காஞ்சி போன செடியை பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் அது செழிப்பாகவே பச்சை பச்சைன்னு என்று இருக்கும். வற்றாத நீரூற்று எப்படி இருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த இடம் செழிப்பாக இருக்கும். மாட்டோம். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருக்க போற. ஒருவேளை காஞ்சி போன பூமி போல, காஞ்சி போன செடி போல, காஞ்சி போன தோட்டம் போல இருக்கலாம். ஆனா இந்த நாளிலே வற்றாத நீரூற்று எப்படி செழிப்பா இருக்கிறதோ, எப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி செழிப்பா இருக்கிறதோ, அதே போல உங்க வாழ்க்கையை நான் மாத்த போறேன் அப்படிங்கிறார். இனி காஞ்சி போன தோட்டம் அல்ல, வெட்டாந்தரை அல்ல, உங்களுடைய நீரூற்றுக்கள் எப்போ பார்த்தாலும் பாய்ந்து கொண்டு இருக்க முடியாது. உங்கள் நீரூற்று எப்போதுமே வற்றாத நீரூற்றாக, தண்ணீர் எப்போதும் 24 மணி பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு தோட்டமாக உங்க வாழ்க்கை மாறப்போகுது. துக்கம் என்பது கிடையாது, வேதனை என்பது கிடையாது, நஷ்டம் என்பது கிடையாது, நெருக்கம் என்பது கிடையாது, பிரிவினை என்பது கிடையாது, சண்டை என்பது கிடையாது. எப்போ பார்த்தாலும் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி வச்சிருக்கிறார். பயப்படாது. அதனால் நான் ஒரு தோட்டம், நான் ஒரு செழிப்பான ஒரு தோட்டம். நான் காஞ்சி போன தோட்டம் இல்லை. என் தோட்டத்தில் எப்போ தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் உயிர் வந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் செழிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சுகம் வந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சமாதானம் வந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது. காரணம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அதனால உங்க வாழ்க்கை காஞ்சி போன வாழ்க்கை இருக்கிற காலங்க, கர்த்தர் சொல்ல, இன்னைக்கு உங்க தோட்டம் செழிப்பான தோட்டமாக மாறுகிறது. காஞ்சி போன செடியெல்லாம் வளரப்போகுது. காஞ்சி போன செடி கொடிகள் எல்லாம் பச்சை பச்சையாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் காய்ந்து போயிருக்கிறது, எந்தெந்த காரியம் உழந்து போயிருக்கிறது, அது எல்லாமே அது செழிப்பாக பச்சை பச்சைன்னு வளரக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குறாரு. பயப்படாதிருங்கள். நீங்கள் இழந்து போயிருக்கலாம், காஞ்சி போயிருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்தில் முன்னே இல்லாத ஒரு பலவீனத்தோடு சோர்ந்து போயிருக்கலாம், முன்னே இருக்கிற உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பழையவைகள் ஒளிந்து போன கர்த்தர் சொல்றாரு, பழைய உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. வாலிப வயதில் எப்படி உற்சாகம் இருந்தீங்க, வாலிப வயதில் எப்படி ஓடுனீங்க, வாலிப வயதில் எப்படி நடந்தீங்க, அதே போல கர்த்தர் உங்களுடைய உடம்ப, உங்கள் சரீரத்தை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வேலையை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறாரு. தைரியமாக இருங்க, ஜெயமாக இருங்க. நான் ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டம், நான் காஞ்சி போன தோட்டம் இல்லை. என் தோட்டம் நீர் பாய்து, என் தோட்டத்தில் எப்போது நீர் பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். என் வாழ்க்கை எப்போது செழிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். வற்றாத நீரூற்று போல நான் தோட்டமாக இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், வெற்றி வேதனை துதிக்கிறேன், விடுதலை நாயகரை துதிக்கிறேன். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.